ஹலோ கைஸ், ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக மும்பை போயிருந்தோம். அப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ்லாம் தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். நமக்கு ஒர்க் சவுத் மும்பை சைடு இருந்ததுனால நம்ம ஹோட்டலும் மெரைன் டிரைவ் சைடில் தான் புக் பண்ணியிருந்தோம். நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கி ஹோட்டல் போகிற வழியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததே வந்து இந்த 5.6 கிலோமீட்டர் லாங் ஹியூஜ் பத்ரா ஓர்லி சீலிங் பிரிட்ஜ் தான். இதை பார்த்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு வர ஃபீலிங்கே வந்து என்னடா இப்படி ஒரு பிரிட்ஜ் இந்தியாவில் இருக்கா, நமக்கு ஏது முன்னாடியே தெரியலை அப்படின்ற கொஷின் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஏன்னா அது லிட்டரலாக அது மேலே போயிட்டுருக்கப்போ ஒரு மேலே ஃப்ளோட் பண்ணிட்டு போயிருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீலிங் இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர்லாம் போயிருக்கேன். நம்ம இந்தியாவில் இருக்குமா இல்லை சிங்கப்பூர் மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்குமா அப்படின்ற கொஷின் தான் வந்து மைண்டில் வந்தது இந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கப்போ. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 2000 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 2009 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போவே இதுக்கு வந்து 1600 crore rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பில்ட் பண்ணதுனால ஃப்ரம் பத்ரா டு சவுத் மும்பை ட்ராவல் டைம் வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸாக கம்மியாயிருக்கு. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் இதை பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சது, இது ஜஸ்ட் ஒரு நார்மல் பிரிட்ஜ் இல்லை, இதுதான் வந்து லைக் மும்பை எவ்வளோ மாடர்னாக அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றத நமக்கு கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி இருந்தது அங்கே ஃபஸ்ட்டு போய் மும்பையை பார்த்த உடனே. அண்ட் இதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஒரு கேபிள் ஸ்டேட் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த பிரிட்ஜ் இருக்கும். ஃபுல்லாக ஸ்டீல் கேபிள்ஸ் இது ஃபுல்லாக. அண்ட் ஒன்லி 2 பில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை என்டையராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் இப்படி ஒரு பிரிட்ஜ் இங்கே இருக்கா அப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது. அதில் இருக்க ஒவ்வொரு கேபிள்ஸும் வந்து 900 டைம்ஸ் ஆஃப் வெயிட்ஸை வந்து தாங்குமா. அது வந்து லைக் 150 எலிஃபென்ட்ஸ் வந்து ஒன்றான்னா எவ்வளோ வெயிட் தாங்கும், எவ்வளோ வெயிட் இருக்குமோ அவ்வளோ வெயிட். ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க இது எவ்வளோ ஹியூஜ் அண்ட் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த பிரிட்ஜில் போகிறதே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரிட்ஜோட ட்ரைவ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த பிரிட்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் நல்லா க்ளோ ஆகி செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரிட்ஜில் போகிறப்பவே நம்மளால் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரைவேட் ஹோம்ஸ் ஆன்டிலியா நம்ம முகேஷ் அம்பானியோட வீடை பார்க்க முடியும். இதை பற்றி நான் நிறையா நியூஸில் பார்த்துருக்கேன் அண்ட் ரீட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். A few moments later. ரூம்க்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சரி ஓகே கேட்வே ஆஃப் இந்தியா பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டபுள் டெக்கர் பஸ் போகுது. இது பார்த்தோன்னே நம்ம லண்டன் பஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அது பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு. அண்ட் இந்த மெரைன் டிரைவ் சைட் ஃபுல்லாகவே சவுத் மும்பை சைடு மெரைன் டிரைவ் சைட் ஃபுல்லாக நமக்கு கவர்மெண்ட் பில்டிங்ஸ், பழைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து யூரோப்பியன் ஆர்கிடெக்சரில் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இது ஒரு வீக் டே ஆஃப்டர்நூன் டைம் தான். நாங்கள் சரி பக்கத்தில் தான் இருக்குது கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பஸ்லேயே போயிட்டோம். இப்போயும் மக்கள்லாம் வந்து பயங்கர கூட்டமாக அடிச்சுட்டு தான் எந்த பஸ் வந்தாலும் ஏறிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம்! நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்தில் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து இறங்கி நடந்து போகிற ரூட் தான் இது. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கேட்வே ஆஃப் இந்தியா வந்துடும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி எங்கே பார்த்தாலும் பயங்கர க்ரௌடாக தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் யாரை கூட கூப்பிட்டு போனாலும் கையிலே பிடிச்சி கூப்பிட்டு போயிருங்க. மெயினாக ஒய்ஃப்லாம் கூட்டிகிட்டு போனால் பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. எங்கே பார்த்தாலும் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. எங்கே பார்த்தாலும் க்ரௌடு தான். நம்ம என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் வந்து அதில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ பாம்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இங்கே மக்கள்லாம் வந்து நிறைய ரீல்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்தாலே தெரியும், எல்லாம் கப்பலாக டான்ஸ் ஆடுறது, இல்லை ரீல்ஸ் எடுக்கிறது, இல்லை வேறு ஏதாவது வந்து ஃபன்னியாக போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி தான் இந்த ஃபுல்லாகவே இருக்கும். நாங்கள் போகிறப்போ அங்கே ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. நானும் அங்கே போனதுக்கப்புறம் தான் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து 1924 பிரிட்டிஷ் பில்ட் பண்ணது தான் இது. ஸோ அது எதனால் பில்ட் பண்ணாங்கன்னு ரீசன் கேட்குறப்ப தான் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. இது அப்போது இருந்த பிரிட்டிஷ் கிங் ஜார்ஜ் அண்ட் அவங்க குவீன் 2 பேரும் இந்தியா வரப்போ அவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த ஆர்க் பில்ட் பண்ணாங்களாம். அண்ட் இன்னொரு ஹிஸ்ட்ரியும் சொன்னாங்க, நமக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அப்புறம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லாம் லாஸ்ட்டாக இந்தியா விட்டு வெளில போன பிளேஸ் இது தானே. இந்த ஆர்க்கில் இருந்தால் எல்லோரும் கிளம்பி வெளியே போனாங்க. நீங்கள் பக்கத்துலேயே வந்து போட் ரைட்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் போங்க. நமக்கு அப்போ கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் அது போல். கேட்வே ஆஃப் இந்தியா ஆப்போசிட்லேயே நமக்கு தாஜ் ஹோட்டல் இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2008 டெரர் அட்டாக் நடந்த பிளேஸ் இது தான்.
அண்ட் இதனோட ஹிஸ்ட்ரியும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செஞ்சுரி வேர்ல்ட் 1903 வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பில்ட் பண்ணதுக்கான ரீசனும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போது டாட்டா வந்து லண்டன் போகிறப்போ அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் வந்து அவருக்கு என்ட்ரி டினை பண்ணாங்களாம். ஸோ அவர் வந்து இந்தியாவில் நான் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஹோட்டல் பில்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இதை பில்ட் பண்ண ஆரம்பம். நீங்கள் முடிஞ்சால் இதை ஈவினிங் டைமில் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பர்சனலி அது அந்த டைமில் தான் வந்து இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்கை கலர் ப்ளஸ் சன்செட் ஆகிறப்போ அந்த சன் கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்கப்போ இந்த தாஜ் ஹோட்டல்லாம் வந்து எனக்கு லிட்டரலாக அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நீங்களும் அந்த டைமில் முடிஞ்சால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று நான் நோட் பண்ணுங்கள், இந்த தாஜ் ஹோட்டலில் வந்து நம்ம புஃபே வந்து ஒரு மீல் வந்து 2000க்கு நம்ம இங்கே புக் பண்ணலாம். ஸோ மும்பையில் நீங்கள் அந்த ஏரியாவில் மற்ற ஹோட்டல்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ப்ரைஸ் ரீசனபிள் தான். ஸோ நீங்கள் முடிஞ்சால் அங்கே ஒரு டைம் உள்ளே போய் நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம போன பிளேஸ் தான் இந்த சத்ரபதி சிவாஜி மியூசியம். ஒரிஜினல் நேம் வந்து கொஞ்சம் பெருசு, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இந்த மியூசியமும் சரி, கேட்வே ஆஃப் இந்தியாவும் சரி, ஆர்கிடெக்சர் வைஸ் கொஞ்சம் சிமிலர்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் ப்ளஸ் முகல் ப்ளஸ் இந்தியன் ஆர்கிடெக்சர் மிக்ஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செஞ்சுரி ஓல்ட் பில்டிங்கு. நீங்கள் ஆர்கிடெக்சரில் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மியூசியம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரீட்டில் சும்மா நடந்து போயிட்டுருக்கப்போ இந்த மாதிரி ரோட் சைடில் நிறைய பெயிண்டிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. வீக்கெண்ட்லேயும் இந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீயாக க்ரௌட் கம்மியாக இருக்குமான்னு தெரியல. நாங்கள் போனது ஒரு மிட் வீக் டேயில் ஆஃப்டர்நூன் டைம். ஸோ இங்கே அவ்வளோவா கூட்டம் இல்லை. Hard tunes on the track. அதை முடிச்சுட்டு நாங்கள் தலால் ஸ்ட்ரீட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாக் பண்ணி அந்த ஸ்ட்ரீட் சைடு வந்துட்டோம். இதுவுமே நம்ம சவுத் மும்பை சைடு மெரைன் டிரைவ் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ரெட்டில் ஓடிட்டுருக்கு. நாங்கள் போன அன்னைக்கு ஏதோ ஒரு மார்க்கெட் ப்ரெஷர்னால் வந்து மார்க்கெட்லாம் பயங்கர ஃபால். ஸோ அதனால் நீங்கள் அந்த லைவ் போர்டில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ரெட்டிஷாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் உள்ளே போனோன்னே யாருமே வந்து நடக்கிறது கூட மெதுவாக நடக்கலைங்க. எல்லாம் நடக்கிறதே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு அந்த ஒரு பரபரப்பு வந்து யார் மூஞ்சில் பார்த்தாலும் தெரிஞ்சிட்டு இருந்தது அங்கே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கும் இங்கே. பில்டிங் ஆனால் செம பெரிய பில்டிங்க. இதெல்லாம் நம்ம நியூஸில் நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து இந்த பில்டிங் காட்டுவாங்க. இந்த ஹர்ஷத் மெஹ்தா சீரியஸ் பார்த்துருந்தாலும் நமக்கு இந்த பில்டிங்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நேரில் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம வீடியோஸ்லாம் இருக்க அலோடு இல்லைங்க. நம்ம அந்த பில்டிங் என்ட்ரன்ஸில் வரப்போ ஆக்சுவலாக கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி இதெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உள்ள கார்ஸும் அலோடு இல்லை. இது மேபி உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க காராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஆடி, BMW, நீங்கள் என்ன ஹை-எண்ட் கார் பார்த்தாலும் அதெல்லாம் இங்கே சர்வசாதாரணங்க. அப்புறம் நாங்கள் அந்த BSc பில்டிங் பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்லையும் சும்மா ரேண்டமாக உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்த BSc பார்த்திங்கன்னா ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது 1875 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் தான் வந்து இந்தியாவோட லேக்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஒர்த் ட்ரேட்ஸ் டெய்லி நடந்துகிட்ருக்கு.
நான் அந்த சீரியஸ்லேயும் பார்த்துருக்கேன். உள்ளே அப்போது அந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஸ்டாக் பை பண்ணுறதுக்கெலாம் அங்கே ஏதோ ஒரு புரோக்கர்ட்ட சொல்லி தான் வந்து வாங்குவாங்க. அந்த சீரியஸ்லலாம் காட்டுவாங்க. அவங்களாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. இங்கே அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு இருக்காங்க. மேபி இங்கே கோர்ட்டும் பக்கத்தில் இருக்குது. பட் அதனால தான் இது போட்டிருக்காங்களா, இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவும் யூனிஃபார்ம் இருக்கா அப்படின்றதெல்லாம் எனக்கு கிளியராக தெரில. செக்யூரிட்டி ஆனால் நம்மளை தான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பில்டிங் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரில. பட் எனக்கு அந்த ஹர்ஷத் மெஹ்தா சீரீஸில் தான் அவரோட வீடு மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இதுவும் ஆக்சுவலாக பிஎஸ்சி பில்டிங்க்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான் இது. இங்கே சின்ன சின்ன கடைலாம் நிறையா இருந்தது. நான் இந்த மெரைன் டிரைவ் சைட் போனதுக்கப்புறம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் டீ, காஃபி இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் விற்கிற இடம்னா அது இங்கே தாங்க. அண்ட் இங்கே ஃபுட்டும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. நீங்கள் வேணால் இங்கே கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்தது. தலால் ஸ்ட்ரீட்டை விட்டு வெளில வந்த உடனே நம்மளால் எஸ்பிஐ பேங்க் பார்க்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது பார்க்குறப்போ அது முன்னாடி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அது வேறு ஒரு பேங்க்காக இருந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 3 பேங்க்ஸ் மர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எஸ்பிஐ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்கை வந்து எஸ்பிஐ பேங்க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் நம்ம தலைவர் வந்து அடிக்கடி ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாரு. அண்ட் தென் லாஸ்ட்டாக அவர் ஏமாற்றிட்டு போன பேங்க்கும் இது தான். அண்ட் அந்த ஸ்ட்ரீட்டோட எட்ஜ்லேயே வந்து ஒரு புல் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இதை பார்த்த உடனே நான் நியூயார்க் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஒரு சார்ஜிங் புல்னு சொல்லி ஒரு ஸ்டாச்சு அங்கே இருக்கும். அதை வந்து லக்குக்காகன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே நின்று கண்ட இடத்துல தொட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்த்தப்பவும் இதுவும் மேபி ஒரு சிம்பிள் ஆஃப் ஆப்டிமிசம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே வாக் பண்ணி ரூம் போகிறப்போ இந்த ஃப்ளோரா ஃபவுண்டைன் பார்த்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் அவங்க கொஞ்சம் ஒரு பார்க் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபவுண்டைன் பார்க்க நல்லா இருந்தது. இந்த ஸ்ட்ரீட் வியூ தாங்க இங்கே செம்மையாக இருந்தது பார்க்குறப்போ. நான் ஆக்சுவலாக மும்பை போனேன். அப்புறம் வந்து நான் பாரிஸ் போயிருந்தேன். அப்போது வந்து பாரிஸ் போன உடனே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து இது பாரிஸாக மும்பையான்னு தான் இருந்தது. ஏன்னா அங்கே இருக்க பில்டிங்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த சவுத் மும்பையில் மெரைன் டிரைவ் சைடு இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் கூகுள் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் வந்து பிரிட்டிஷ் டைமில் வந்து யூரோப்பியன் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணுது அப்படின்றது. நீங்கள் இப்போ மெரைன் டிரைவ் சைடு ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சும்மா ஒரு வாக் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எல்லா பில்டிங்ஸுமே வந்து பயங்கர பழசா அண்ட் ஆர்கிடெக்சர் வைஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். The next day. அவ்வளோதான். அடுத்த நாள் வந்து சும்மா மெரைன் டிரைவ் சைடு ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோம். அண்ட் மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி இந்த மெரைன் டிரைவில் எப்போ பார்த்தாலும் மக்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த அங்கிள் என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கிம்பிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால எல்லோரும் கொஞ்சம் துருன்னு அந்த அது என்ன ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. எனக்கு ஒரு மாதிரி ஆடாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அன்றைக்கி நைட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மெரைன் டிரைவில் ஒரு வாக் போயிட்டு வரலான்னு அன்றைக்கி நைட்டும் கிளம்பிட்டோம்.
அண்ட் மெரைன் டிரைவில் நீங்கள் எப்போ வாக் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்காமலாம் இருக்காது. எப்போ வாக் போனாலும் ஏதாவது ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு இல்லை ஃபன்னாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கார்னரில் யாராவது ஒருத்தவங்க உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கண்டிப்பாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அண்ட் டிராஃபிக் ஆக்சுவலாக நான் பெங்களூர்லேருந்து டிராஃபிக் இங்கே பார்க்குறப்போ இங்கே எனக்கு டிராஃபிக் இந்த மெரைன் டிரைவ் சைடில் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் நீங்கள் கார்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன கார்ஸ் இந்தியாவில் இருக்கோ எல்லா கார்ஸும் வந்து நீங்கள் இந்த மெரைன் டிரைவ் சைட் பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு BMW, ஆடி இல்லை வேறு ஏதோ ஒரு கார், ரோல்ஸ் ராயல்ஸ் ஏதோ ஒன்று வந்து இந்த ரோட்டில் போயிட்டே தான் இருக்கும். அண்ட் நைட் டைமும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த எல்லா பில்டிங்ஸ்லேயும் லைட்லாம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தால அந்த டபுள் டக்கர் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இங்கே போது பாருங்களேன், இதுவும் வந்து கண்டினியூஸாக ஆப்ரேட்டிங்கில் தான் இருக்குது இந்த சைடு. ஸோ நீங்கள் வந்து அந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் மேபி போய் பாருங்கள். நீங்கள் நைட் டைம் போகிறப்போ தான் நாங்கள் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக கவனித்தோம். ஸோ ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைனில் வந்து அங்கே இருக்க பில்டிங் நேம்ஸ் எல்லாம், அந்த ஃபேமஸ் பில்டிங் நேம்ஸ்லாம் வந்து என்க்ரேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. இது வந்து அந்த ரோட் ஃபுல்லாகவே ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் லைன் வந்து போயிட்டு அதில் ஃபுல்லாகவே அங்கே இருக்க பில்டிங்ஸ் என்க்ரேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இந்த கேங் வந்து ஃபுல்லாகவே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டான்ஸ் ஆடிட்டு இல்லை போகிறவங்கள ஏதாவது வந்து நக்கல் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ரூஃப் தெரியுதுல, அதுதான் வந்து நமக்கு அந்த சீலிங் பிரிட்ஜ்லேருந்து எக்ஸிட் ஆகிறது. இங்கேருந்து போகிறப்பையும் கனெக்டிவிட்டி தெரியும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். டுவர்ட்ஸ் வெஸ்ட் மும்பை போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மும்பை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சும்மா ரீட் பண்ணி பார்க்குறப்போ தெரிஞ்சது, மும்பை வந்து இனிஷியலாக ஒரு சிட்டியாக இல்லை, ஒரு 7 ஐலாண்டாக இருந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷ் டைமில் 18th century தான் வந்து சாண்டை ரெக்ளைம் பண்ணி இந்த ஐலாண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக வந்து இது மும்பை இப்போ ஒரு பெரிய சிட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதை மோஸ்ட்லி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனோட ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பீப்புளெலாம் ஸ்லோவாக இங்கே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் கேபிட்டல் ஆஃப்கோர்ஸ் மும்பை. அதுக்கப்புறம் பாலிவுட் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுவும் மும்பை தான். இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் யாராவது ஒரு ட்ரீமோடு வந்தால் இங்கே வந்து சக்சீட் ஆகலாம் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம சென்னை எப்படி வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு மும்பைக்கு இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது போல். இந்த பிரிட்ஜ் பாருங்களேன், இது ஆக்சுவலாக செம்ம பெருசுங்க. நீங்கள் உள்ளே எனக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரில, இது மேபி கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியாது. இந்த டனல் உள்ளே போகிறதே வந்து ஏதோ ஒரு, நீங்கள் அந்த ஆஸ்பால்ட் 8லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா தெரியும், அந்த டனல் உள்ள ரேஸ் பண்ணுற மாதிரிலாம் சீன்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது இது உள்ளே போய் உள்ளே ட்ரைவ் பண்ணி போகிறப்போ. இப்போ நீங்கள் மெரைன் டிரைவ் சைட் ஃபுல்லாகவே வாக் பண்ணி போனால் நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கு போர் அடிக்காதுங்க. ஒரு சைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெரிட்டேஜ் பில்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மும்பை வான்கடே ஸ்டேடியமும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒரு சைடு வந்து அந்த சீ ப்ரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போ போனாலும் மார்னிங் ஒன்ஸ் அண்ட் நைட் டைமில் ஒன்ஸ் வந்து இந்த மெரைன் டிரைவில் வந்து வாக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை முடிச்சுட்டு பக்கத்தில் மெரைன் டிரைவ் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீச் வரும். அது பேர் வந்து சௌபதி பீச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில, மறந்துடுச்சு ரொம்ப நாள் முன்னாடி போனதுனால. யார்கிட்ட போயிட்டு அண்ட் அங்கே தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி நைட்டு. இங்கே தோசை அப்புறம் பாவ் பஜ்ஜி, அஃப்கோர்ஸ் மும்பை வந்தால் ட்ரை பண்ணுவீங்க, அது எல்லாமே இங்கே தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா
எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கூவி கூவி விற்கிற மாதிரி தான். எங்கே போனாலும் வந்து அந்த கடையில் இருக்க யாராவது ஒருத்தவங்க அந்த பாயில் உட்கார வச்சு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சாப்பிடணுன்ற கம்பல் பண்ணி தான் வந்து அனுப்புகிறானுங்க. உள்ளே போனால் நீங்கள் அதுக்கெலாம் ரெடி ஆகிட்டு போய்க்குங்க. அண்ட் இதுவுமே வந்து இந்த சாப்பிட்ற ப்ளேஸ் மட்டும் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தது. பட் பீச் வந்து எனக்கு அவ்வளோவாலாம் ஒன்றும் பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா பயங்கர டேர்ட்டியாக இருந்தது. உள்ளே ஃபுல்லாக பயங்கர குப்பை. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கேயும் இவங்கெல்லாம் எப்படி உட்காடுறாங்க அப்படின்றதே தெரில. அங்கே ஃபுல்லாகவே வந்து குப்பையாக தான் இருந்தது பீச் ஃபுல்லாக. ஒன்று அந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டு பெரிய பெரிய பில்டிங்ஸ் தெரியும். அது பார்க்க நல்லா இருந்தது. பட் இந்த பீச்சை எதுக்கு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் தெரில. பயங்கர நாஸ்தியாக இருந்தது. அது முடிச்சுட்டு நைட் டைமில் நாங்கள் கொலாபா மார்க்கெட் சைடும் வந்திருந்தோம். அங்கே ஷாப்பிங் பெருசாக பண்ணல. பட் நீங்கள் எதாவது ஷாப் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே கூட போய் பாருங்கள். கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இன் ஜென்ரல். நாங்கள் மெயினாக அங்கே போனது அங்கே இருக்க ஒரு 2-3 பழைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்து வச்சுருந்தோம். அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம். மெயினாக சொல்லணுன்னா அங்கே ஒலிம்பியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஆல்மோஸ்ட் செஞ்சுரி ஓல்டு ரெஸ்டாரண்ட். ஒரு முஸ்லீம்ஸ் ரன் பண்ணுற ரெஸ்டாரண்ட் தான். நீங்கள் நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கீமாலாம் நல்லாயிருக்கும். அந்த கொலபா மார்க்கெட் சைட்லேயே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீட் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி உங்களுக்கு சீப் ரேட்டில் ஃபுல்லாக ரோட்டில் ட்ரெஸ்லாம் செல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிராண்டட் ஷாப்ஸ் தான் இருந்தது. உங்களுக்கு 2 ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பிராண்டடாக பர்ச்சேஸ் பண்ணணுனாலும் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பேரம் பேசி சீப்பாக வாங்கணுனாலும் இந்த மார்க்கெட் உள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பப் அண்ட் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட், நான் மென்ஷன் பண்ண ரெஸ்டாரண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நான் சொன்ன பப் இருக்கும்.